உங்களை யாருமே தப்பாக நடத்தாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள் என்று ஒரு பெரிய வார்னிங் கொடுத்து கர்த்தருடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவுடைய புதுசாய் பிறந்த திருச்சபைக்கு அவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். கர்த்தருடைய சுபாவத்தை குறித்து நீங்கள் தவறாக எண்ணிடக்கூடாது. ஆகையால் வீட்டில் இருக்கிற பெற்றோருடைய குணங்களையும் குணலட்சங்களையும் கண்டு பரலோக பிதாவும் அப்படியே இருப்பார் என்று நீங்கள் நானும் பாவிக்க கூடாது. காரணங்கள் நிமித்தமாக நாம் நம்முடைய பரலோக பிதாவாகிய தேவனை தப்பாக நினைப்பதற்கு அதிக வாய்ப்பு உண்டு. நம்முடைய வேதாமத்தின் தேவன் ஜீவ கிரீட கொடுப்பது நிமித்தமாக அதோடு கூட அதற்கு முந்தி அவர் நமக்கு சோதனைக்குள்ளாக நடத்துறார் என்று நீங்கள் நானும் எண்ணம் கொள்ளக்கூடாது. கேள்வி, எப்படி உபத்திரம் ஏன் வருது, ஏன் தொல்லைகள் வருகிறது என்பதற்கு, ஏன் சோதனைக்குள்ள போகிறான் என்பதன் கேள்விக்கு வேதம் தெளிவாய் பதில் கொடுத்திருக்கு. எதை செய்யும்படியாக நன்மையான ஈவுகள் பிதாவாகிய தேவன் உங்களுக்கு எனக்கும் தருகிறார். எது கர்த்தருடைய நீதியை நடப்பிக்கும்? உங்களுடைய கோபமும் என்னுடைய கோபமும் கர்த்தருடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது என்றால் எது கர்த்தருடைய நீதியை நடப்பிக்கும்? யாக்கோபு 1 அதிகாரம் வசனம் 12-20 வசனங்கள். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டார். James, the slave of the Lord Jesus Christ, in God's wisdom rescues us from the misleading. இரட்சகராகிய இயேசுநாதருடைய அடிமையாகிய யாக்கோபு தெய்வ ஞானத்தோட நம்மை தவறான சிந்தையிலிருந்து தவறான வழியிலிருந்து காப்பாற்றுகிறார். 1:16 ஒரு வார்த்தை வருகிறது. 1:16 பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். என் பிரியமான சகோதரர்களே, மோசம் போகாதிருங்கள். Do not be misled. தவறாக நடத்தப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். உங்களை யாருமே தப்பாக நடத்தாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள் என்று ஒரு பெரிய வார்னிங் கொடுத்து கர்த்தருடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவுடைய புதுசாய் பிறந்த திருச்சபைக்கு அவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். எதை குறித்துள்ள ஒரு எச்சரிப்பு இது? நீங்களும் நானும் அல்லது இந்த நிருபத்தை எழுதின எந்த ஒரு திருச்சபைக்கு இந்த நிருபத்தை எழுதினாரோ அந்த கூட்டத்திற்கு, அந்த கர்த்தருடைய சபைக்கு அவர் கொடுக்கிற ஒரு எச்சரிப்பு என்னவென்றால், கர்த்தருடைய சுபாவத்தை குறித்து நீங்கள் தவறாக எண்ணிடக்கூடாது. கர்த்தருடைய நேச்சர், கர்த்தருடைய எண்ணங்கள், கர்த்தருடைய குணாதிசயங்களை குறித்து நீங்கள் தப்பாக நினைக்க கூடாது. கர்த்தருடைய எண்ணங்கள், கர்த்தருடைய குணாதிசயங்கள் வேற, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய குணாதிசயங்கள் வேற. ஆகையால் வீட்டில் இருக்கிற பெற்றோருடைய குணங்களையும் குணலட்சங்களையும் கண்டு பரலோக பிதாவும் அப்படியே இருப்பார் என்று நீங்கள் நானும் பாவிக்க கூடாது. எந்த விஷயத்தில் அவர் கொடுக்கிறாரு? 2 காரணங்கள் நிமித்தமாக நாம் நம்முடைய பரலோக பிதாவாகிய தேவனை தப்பாக நினைப்பதற்கு அதிக வாய்ப்பு உண்டு. என்ன அந்த 2 காரணங்கள்? முதலாவது காரணம் வசனம் 12. சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவார். தேவன் சோதனையை சகிக்கிற ஒரு விசுவாசிக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறபடியால் தேவன் தான் சோதனையை தருகிறார் என்று பாவித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு விசுவாசிகளுக்கு. ஏனென்றால் ஒரு விசுவாசிக்கு தம்மை நேசிக்கிறவருக்கு அவர் ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறபடியால் அந்த ஜீவ கிரீடத்தை பெறுகிற எந்த விசுவாசியானாலும் சோதனையை சகிக்கிற ஒரு தன்மை உடையவராய் ஒரு விசுவாசத்தை பெற்ற ஒரு விசுவாசியா இருக்கிறபடியால்
கர்த்தர் சோதனையை கொடுத்து அந்த சோதனையை வந்து அவன் சகித்த பிறகு அவனுக்கு ஜீவ கிடத்தை கொடுக்கிறார் என்று பாவித்துக் கொள்ளக்கூடாது. நம்முடைய வேதாமத்தின் தேவன் ஜீவ கிரீட கொடுப்பது நிமித்தமாக அதோடு கூட அதற்கு முந்தி அவர் நமக்கு சோதனைக்குள்ளாக நடத்துறார் என்று நீங்கள் நானும் எண்ணம் கொள்ளக்கூடாது. அது ஒரு பெரிய தப்பான எண்ணம். கர்த்தருக்கு அந்த மாதிரி ஒரு குணம் இல்லை. நம்முடைய வேதாமத்தின் தேவனுக்கு அப்படியாப்பட்ட ஒரு சிந்தை இல்லை. நாம் ஜீவக்கிரீட பெறத்தக்கதாக நம்மை சோதனைக்குள்ளாக முந்தி நடத்தத்தக்கதாக அவர் நம்மை சோதனைக்குள்ளாக நடத்துவார் என்று நீங்கள் நானும் பாவித்துக் கொள்ளக்கூடாது. இது முதலாவது காரணம். அவர் நமக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறபடியால் நமக்கு அவர் சோதனையும் தருகிறார் என்று எண்ணிக்கொள்ளக்கூடாது. இரண்டாவது காரணம் வசனம் 17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நாம் பொல்லாத சோதனைக்குள் போகும் பொழுது கர்த்தர்கிடந்து பெற்ற எல்லா நன்மைகளையும் அந்த சோதனையின் நோக்கத்தை நிறைவேற்றத்தக்கதாக நாம் பயன்படுத்துகிறபடியால் சோதனை தேவன்கிட்ட வந்தது என்று பாவித்துக் கொள்ளக்கூடாது. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? தேவன் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருகிறபடியால் உங்களை சோதனைக்குள்ளாக நடத்துகிறார் என்று பாவித்துக் கொள்ளக்கூடாது. இரண்டாவது, பொல்லாத சோதனையின் நோக்கத்தை நாம் நிறைவேற்றத்தக்கதாக. பொல்லாத சோதனை நோக்கம் என்ன? வசனம் 14, 15. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இந்த மாதிரி பொல்லாத சோதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றத்தக்கதாக வசனம் 17 சொல்ல போற நன்மையான ஈவுகள் கர்த்தர் நமக்கு கொடுத்தாரு பாருங்க. அந்த ஈவுகள் என்னன்றது நான் கீழே போகும்போது சொல்லுகிறேன். கர்த்தர்கிட்ட வந்த பரிசுத்தமுள்ள சுத்தமான நல்ல ஈவுகளை சோதனையின் பொல்லாத நோக்கத்தை நாம் நிறைவேற்றத்தக்கதாக பயன்படுத்துகிறபடியால் தேவன்கிடந்தான் சோதனை வந்தது என்று நாம் பாவித்துக் கொள்ளக்கூடாது. எதற்காக கர்த்தர் எனக்கு இந்த ஆரோக்கியத்தை கொடுத்தார், எதற்காக இவ்வளவு நன்மைகள் எனக்கு இருக்கிறது, இந்தந்த காரியங்களை நடப்பிப்பதற்காக தான் என்று சொல்லி சோதனை நோக்கத்தை நிறைவேற்றத்தக்கதாக பரத்திலிருந்து வந்த ஈவுகளை பயன்படுத்துகிறபடியால் அந்த சோதனை தேவன் கிடந்து வந்தது என்று நீங்கள் நானும் பாவித்துக் கொள்ளக்கூடாது. இது ரெண்டு விஷயங்கள் நம்மை நம்முடைய தேவனுடைய சுபாவத்தை தவறாக பாவித்துக் கொள்ள வாய்ப்புகள் உண்டு. ஆகையால் தான் அதுல பயங்கரமான ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். இயேசுநாதரோட அடிமையாகிய யாக்கோபு தெய்வ ஞானத்துல சொல்ற வார்த்தை என்ன? வசனம் 13. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பான். ஆகையால் என்ன சொல்லக்கூடாது? சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லக்கூடாது. நித்திய ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறபடியால் தேவன் சோதிக்கிறார் என்று பாவித்துக் கொள்ளாதே. சோதனை காலகட்டத்தில் கர்த்தர் கொடுத்த ஈவுகளை அந்த சோதனை நோக்கத்தை நீ நிறைவேற்றத்தக்கதாக பயன்படுத்துறதுனாலையும் நீ எந்த காரணத்தை கொண்டோ தேவன் சோதிக்கிறார் என்று சிந்தித்துக் கொள்ளக்கூடாது. நாஸ்திகர்கள் சொல்ற வார்த்தை அவங்களுக்கு மண்டியில ஏறவே இல்லை. நாளுக்கு நாள் அவர்கள் இன்னும் மதினர்களை தான் போய் கொண்டிருக்கிறார்கள். அவங்க கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? நாஸ்திகர்கள், தேவன் ஒருவர் என்று ஒருத்தர் இருந்தால், நீ சொல்ற கடவுளர் ஒருத்தர் இருந்தால், எதற்காக பூமியில உபதிரவங்கள் நிரம்பி இருக்கிறது, எதற்காக இவ்வளவு பொல்லாப்புகள் நிறைந்திருக்கிறது என்பதான கேள்வி கேட்கிறார்கள் அவர்கள். இதே கேள்வியை வந்து நம்ம சபையில இருக்க ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரன் பெரிய பிலாசபர் என்று கேள்வி கேட்டிருக்கான். நீ சொல்ற கடவுள் ஒருத்தர் இருந்தால் எதற்காக பூமியில் இவ்வளவு பொல்லாப்புகள் நடந்து வருகிறது, ஏன் இவ்வளவு கெட்ட காரியங்கள் நடந்து வருகிறது, காதுல கேட்காத அளவுக்கு துஷ்டமான காரியங்கள் நடந்து வருகிறது, நீ சொல்ற நல்ல தேவன் ஒருத்தர் இருந்தால் அது நடக்குமா அப்படின்னு கேட்டார். அவர் என்கிட்ட வந்து அதே கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு சொன்ன அந்த சகோதரன் துஷ்ட காரியங்களை சொன்னானே, அந்த துஷ்ட காரியங்கள் அந்த சகோதரனுக்கு நேரிட்டதா? நேரிடவில்லை. துஷ்ட காரியங்களை பார்க்கிற நீ அதே பூமியில நல்ல காரியங்களும் பார்க்கிறாயே, அப்ப நல்ல காரியங்களை பார்த்து தேவன் இருக்கிறார் என்று ஒத்துக்கொள்ள கூடாதா? நீ துஷ்ட காரியத்தை பார்த்து நீ தேவன் இல்லை என்று சொல்லுகிறாய், ஒத்துக்கொள்கிறேன். அதே பூமியில கர்த்தர் நன்மையான ஈவுகளை கொடுத்து நல்ல விஷயங்கள் செய்து வருகிறாரு, அதை பார்த்து தேவன் இருக்கிறார் என்று நீ ஒத்துக்கொள்ள கூடாது. முட்டாளே, மதிகேடனே. ஆகிதான் சங்கீதக்காரன் சொல்ற வார்த்தை, தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் மதிகேடன். கேள்வி, எப்படி உபத்திரம் ஏன் வருது, ஏன் தொல்லைகள் வருகிறது என்பதற்கு, ஏன் சோதனைக்குள்ள போகிறான் என்பதன் கேள்விக்கு வேதம் தெளிவாய் பதில் கொடுத்திருக்கிறது. அதற்கு கர்த்தர் அல்ல காரணம், தேவன் அல்ல நீ குற்றஞ்சாட்ட வேண்டும். நடுகிற பொல்லாத காரியங்களை பார்த்து தேவன் தான் காரணம் என்று சொல்லி தேவனை இல்லை என்பதான முடிவுக்குள்ளாக நீ போகக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக தெய்வ ஞானத்திலே இந்த இடத்துல யாக்கோபு ரொம்ப அருமையாய் தம்முடைய திருச்சபைக்கு அந்த ஒரு சக்தியை வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் உனக்கு நித்திய ஜீவன் கொடுக்கிறதுனால உன்னை உபத்திர வழியாக கொண்டு போய் உன்னை சோதனைக்குள்ளாக நடத்தின பிறகுதான் உனக்கு அவர் நித்திய ஜீவனை கூட இப்ப ப்ரூவ் பண்ணுகிறேன், அப்படி அல்ல என்பதை. ஜீவ கிரீடத்தை நீ பெறுகிறபடியால்
உனக்கு கர்த்தர் உபத்திரவத்தை நீ கடந்து போக வேண்டும் என்று உன்னை சோதனைக்குள்ளாக அவர் நடத்தினார் என்று நீ பாவித்துக் கொள்ளக்கூடாது. சோதனையின் நோக்கமாகிய பொல்லாத காரியத்தை நீ நிறைவேற்ற போகிறபடியால், அந்த ஒரு நிறைவேற்றுதலுக்கு கர்த்தருடைய ஈவுகளை நீ பயன்படுத்துகிறபடியால், அந்த ஈவுகள் பரத்திலிருந்து அருளப்பட்டபடியால் இந்த சோதனையும் அவரால் தான் அருளப்பட்டது என்று நீ பாவித்துக் கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய ஈவுகள் எவ்வளோ ஒரு பூமியில திருப்ப அது ரிக்கவர் ஆகாதுங்க. அது உங்க உடல்ல இருக்கிற ஒரு அவயவம் போயிடுச்சுன்னா திருப்ப அது வராது, தெரியுமா? எதுக்கு நம்ம உடல்ல கெட்டு போகுதுனாக்கா இந்த மாதிரி பொல்லாத சோதனைக்கு நம்மளை உள்படுத்துற காரணம் தான். அதுக்காகவா கொடுத்தாரு? அதை அப்படியே எடுத்துக்கொள்ளணும். நாம வசனம் 13 கொஞ்சம் ரீகால் பண்ணி கீழே போக விரும்புகிறேன். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவனுடைய ஞானம் இல்லாதவன் வசனம் 5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்க. கர்த்தருடைய ஞானம் இல்லாதவன் வசனம் 13ல சோதனைக்குள்ளாக போகும்போது அந்த சோதனையை வந்து he would attribute that trials and temptation to the Lord. அந்த ஒரு சோதனையும் அந்த ஒரு பரீட்சையையும் அவன் தேவனால் புறப்பட்டு வந்ததாக அவன் தேவனுக்கு அதை ஒப்பிட்டு பேசுவான். யாரு? கர்த்தருடைய ஞானம் இல்லாதவன். கர்த்தருடைய ஞானம் உள்ளவன் வசனம் 12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்ன செய்வான்? ஞானம் உள்ளவன் சோதனையை சகிப்பான். செய்ய மாட்டான். இது கர்த்தரால் வந்தது என்றும் சொல்ல மாட்டான். மாறாக தெய்வ ஞானம் உள்ள எந்த விசுவாசியும் சோதனையை சகிக்கிற குணலட்சணம் உள்ளவர்கள் அவர்கள். ஏன்னா ஞானம் சோதனை குறித்து நன்றாய் தெரியும் அவர்களுக்கு. நீ எப்படி வைன் ஷாப் வழியா தாண்டி போறியோ அதே போல தான் இன்னொரு விசுவாசத்தை தாண்டி போறான். எனக்கு மாத்திரம் அது இழுக்குது நீ எப்படி சொல்லலாம்? ஏன் அதே வழிதான் நானும் போறேன், என்னையே இழுக்கல. அது எந்த நிலையிலும் எவ்விதமாயும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். எது? உபத்திரவ காலகட்டத்தில், சோதனை காலகட்டத்தில் நான் கற்றுக்கொண்டது என்ன? சோதனையை செய்ய வேண்டியதல்ல. சோதனை காலகட்டத்தில் நான் எப்படி திருப்தியா இருக்கின்றது எனக்கு தெய்வ ஞானம் கற்றுக் கொடுத்தது. நீ எந்த கபாப் கடை தாண்டி போடுறியோ அதே கபாப் கடத்தை இன்னொரு சகோதரன் தாண்டி போறான். அவனுக்கு அதை இழுக்கிறது கிடையாது. அவன் அதை அவ்வளவு கவர்ச்சிகரமா இழுக்கிறது கிடையாது. ஏன் இழுக்கிறது இல்ல? தெய்வ ஞானம் விசுவாசிக்க தேவை. இதெல்லாம் படிச்சிருந்த யாரு? கர்த்தர் தானே. எதுக்காக? நம்ம அனுபவிக்கணும்னு தானே படிச்சாரு. இதுவா நீ எடுத்துக்கிற தத்துவம்? இதுல இருந்து நன்மையான ஈவுகள் கர்த்தர் அதுக்கு தான் கொடுத்தாரா? நீ இந்த மாதிரி தத்துவ சொல்லிங்கன்னு அனுபவிச்சுன்னு போய் செத்து போறதுக்கு எதுக்கு கொடுத்தார்? எதற்காக கர்த்தர் இதெல்லாம் படைத்தார்? எனக்காக தான் படைத்தாரு, அனுபவிக்கிறதுக்காக. எதெல்லாம் கர்த்தர் படைத்தாரோ அனுபவிக்க முடியாதான் படைத்தார். படைத்த கர்த்தர் எப்படி அனுபவிக்கணும்னு சொல்லியிருக்கிறார். அனுபவிக்க முடியாது கொடுத்த எல்லா விஷயத்தையும் எப்படி நல்லொழுக்கமாக, கிரமமாக, நன்மைக்கு ஏதுவாக, அவருக்கு மகிமை விளங்கத்தக்கதாக அனுபவிக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். வசனம் 13. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, அவர் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. ஏன் தேவன் ஒருவரையும் சோதிப்பது கிடையாது? ஏனென்றால் பொல்லாதானது வசனம் 14-15 தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது என்னத்தை பிறப்பிக்கும்? அப்போ யார் சோதிப்பாங்க? யார் சோதிக்கிறது? மரணம் உள்ளவன். பிசாசு மரணத்துக்குள்பட்டது, அந்தகார சேனையும் மரணத்துக்குள்பட்டது. நாம் எல்லோரும் மரணத்துக்குள்பட்டிருக்கிறோம். ஒட்டுமொத்த சிருஷ்டிப்பு மரணத்திற்குள்பட்டிருக்கிறது. நாம் பார்க்குற இந்த வானமும் பூமியும் அழிவுக்குள்பட்டிருக்கிறது. எல்லாமே மரணத்துக்குள்பட்டிருக்கிறது. மரணத்துக்கு உள்படாதவர் ஒரே ஒருத்தர் தான், அவருக்கு பேர் தான் பரத்தில் இருக்கிற ஜோதிகளின் பிதா. வசனம் 17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் எங்க இருக்கிறார் இந்த பரம பிதாவாகிய தேவன்? பரத்தில் இருக்கிறவர், மேல இருக்கிறவர். கீழே இருக்கிறதுல என்ன? எல்லாமே மரணத்துக்குள் பட்டிருக்கிறது. ஆகையால் தான் மரணத்துக்குள் பட்ட எல்லாமே வந்து சோதனைக்குள்ளாக போகும். மரணம் இல்லாதவர் இவர் ஒருத்தர் தான். ஆகையால் தான் இவர் வந்து மரணம் அடையத்தக்கதாக நம்மை சோதிப்பது கிடையாது, ஜீவ கிரீடை பெறத்தக்கதாக நடத்துகிறவர் இவர். யாரு? வேதாமத்தின் தேவன். விருதுங்களா உங்களுக்கு யாக்கோபு என்ன சொல்ல வராருன்றது. ஆகையால் தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. அவர்கிட்ட மரணம் இருந்தால், அவருக்குள்ளாக மரணம் இருந்தால் பொல்லாத அவரை சோதிக்கும். அவருக்குள் மரணம் இல்லாமல் இருக்கிறபடியால் எந்த பொல்லாத சோதனை அவரை சோதிக்காது. யாருக்குள்ளெல்லாம் மரணம் இருக்கிறதோ அவர்கள் எல்லோரும் சோதனைக்குள் படுவார்கள். புரிஞ்சுதுங்களா? ஒரே ஒருத்தர் தான் மனுவாவது எடுத்து பூமியிலே மரணம் இல்லாதவராய் இருந்தது, அது ஆண்டவராகிய இயேசுநாதர்.
சோதனை அவரை தொட்டாலும் அவருக்குள் மரணம் இல்லாத பட்சத்தில் அவர் சோதனை எதிர்பார்ப்பை செய்யவே இல்லை. அவர்கிட்ட ஒண்டிதான் மரணம் இல்லை. எப்ப அவரை பிதாவாகி தேவன் பாவமாக்கினாரோ மரணத்தை அவர் ருசி பார்க்க வேண்டியதாய் போச்சு. மரணம் இல்லாதவர் சோதனைக்குள்பட்டவர் அல்ல. மரணம் உடைய எல்லாரும் சோதனைக்குள்பட்டவர்கள். பிசாசும் சேனையும் மரணத்துக்குள்பட்டவர்கள், தேவனற்றவர்கள். அவர்களும் சோதிக்கப்படுவார்கள், நம்மையும் சோதிப்பார்கள். நாம் மரணத்திற்குள்பட்டிருக்கிறபடியால் நம்மை நாமே சோதிக்கலாம், நாம் மற்றவங்களையும் சோதிக்கலாம். ஒட்டுமொத்த ஜந்துக்களும் பூமியில பார்க்கிற ஒட்டுமொத்த சிருஷ்டிப்பும் மரணத்திற்குள்பட்டிருக்கிறபடியால் எல்லாமே சோதனைக்குள் போகும். ஆனா தேவன்கிட்ட மாத்திர சோதனை கிட்ட நெருங்காத காரணம் அவர்கிட்ட மரணம் இல்லை. சோதனையுடைய முக்கியமான ரிசல்ட் என்னவென்றால் மரணத்தை பிறப்பிக்கும். மரணத்தை பிறப்பிக்கத்தக்கதான அந்த ஒரு சத்துவமே வேதாமத்தின் தேவனிடத்தில் இல்லை. ஆகையால் போன வாரத்தில் இந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடித்தேன், கொஞ்சம் ஞாபகப்படுத்தினேன். இன்றைக்கு இந்த ஜீவன் நிறைந்த தேவனை பற்றி நான் உங்களுக்கு 17-18 ஷார்ட்டாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். Now 17-18. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். நன்றாக கவனிக்க. நான் இவ்வளோ ஞாபகப்படுத்தினதுக்கு எதுக்கு என்றால் 17-18 உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான். 13, 14, 15 இந்த 3 வசனங்கள்ல சொல்லப்பட்டதற்கும் வசனம் 17-18 சொல்ல போறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு, தலைகளாக இருக்கும். வசனம் 17 நீங்கள் பார்க்கும் பொழுது நன்மையான எந்த ஏவும் பூரணமான எந்த வரமும், ஈவு வரம் 2 ஒன்னாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது நன்மையான எந்த ஈவும், எவ்ரி குட் திங் கிவன். நன்மையான எந்த ஈவு, பாஸ் அகாதாஸ் டாசிஸ், அதாவது நன்மைகளை கொடுக்கிற எண்ணம். ஈவை கொடுக்கிற எண்ணமும் கொடுத்த ஈவும் நல்லதுதான். ரொம்ப அற்புதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும். நன்மையான ஈவாகிய அந்த பூர்ணமான வரத்தை கொடுத்த நோக்கமும் கொடுக்கப்பட்ட அந்த ஈவும் ரெண்டுமே நல்லது. உங்களுக்கு புரியல? என்னுடைய வாசியங்கள் வசனம் 17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி. சோ எங்க உண்டாவது இது பரம்? எங்க உண்டாவதுல? ஏன் பூமியில் உண்டாவதுல? சத்தமாக மரணம். மரணம் இருக்கிற இடத்துல நீங்க நன்மை எதிர்பார்க்க முடியாது. பூமியில மரணம் உண்டு. அதனால தான் ஜீவனத்துக்கு அடுத்த காரியம் எல்லாம் எங்க உண்டாகிறது? பரத்திலிருந்து. அதனால தான் பூமியில கர்த்தரை தேடிட்டு இருந்தால் உங்களுக்கு பதில் கிடைக்காது. நாஸ்திகர்கள் தேடுறது எல்லாமே பூமியில தான் தேடி இருக்கிறார்கள். பரத்திலிருந்து வர வேண்டும், பரம பிதாவுடைய வெளிப்பாடு. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும். அதுக்கு தான் வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? இங்கிலீஷ் கொஞ்சம் பெட்டரா வரும். எவ்ரி குட் திங் given and every perfect gift is from above, coming down from the Father of lights, with whom there is no variation or shifting shadow. Every good thing given, action. அவர் கொடுத்த அந்த வரத்தின் நோக்கமும் கொடுக்கப்பட்ட அந்த வரமும் எல்லாமே என்ன? நன்மைதான். எந்த நோக்கத்திற்காக வரத்தை கொடுத்தார்? கொடுக்கப்பட்ட வரங்கள் என்ன? எந்த நோக்கத்திற்காக கொடுத்தார் என்பது வசனம் 18 சொல்லப்படுது. கொடுக்கப்பட்ட வரங்கள் என்ன என்பதற்கு ஒட்டுமொத்த நிருபமும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. என்ன நன்மையான ஈவுகள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், எனக்கு கொடுத்திருக்கிறார். நன்மையான எந்த ஈவும் எந்த நோக்கத்தினால் அவர் கொடுத்தாரோ அந்த நோக்கமும் கொடுக்கப்பட்ட ஈவும் நல்லதுதான். அப்ப எப்படி வசனம் 14-15 அந்த நல்ல ஈவுகளை பயன்படுத்தி சோதனைக்குள்ளாக போகிறவன் மரணத்தை அடைகிறான். அதுக்கான காரணம் கீழே சொல்லப்படுகிறது. கர்த்தர் எந்த நோக்கத்திற்காக நமக்கு நன்மை கொடுத்தார்ன்றதை பத்தி நான் கீழே ஷார்ட்டா சொல்லுவேன். கொடுக்கப்பட்ட ஈவுகள் என்ன? நன்மையான ஈவுகள் கிஃப்ட்டுங்க என்ன? டொரேமா என்பதன வார்த்தைக்கு பெஸ்டவுமெண்ட். நல்ல ஈவுகள் பரத்திலிருந்து அவர் வார்த்தையை சொல்லி அமைச்சிருக்கிறார் பாருங்க. நல்ல நோக்கத்துடன் நல்ல ஈவுகளை நமக்கு சொல்லி அனுப்பித்திருக்கிறார். அகாதாசன் வார்த்தையெல்லாம் இந்த இடத்துல ஈவினிங் சர்வீஸ்ல பேசியிருக்கிறேன். நல்ல கேரக்டர் உள்ள ஈவுகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்த ஈவு நமக்கு விரோதமாய் செயல்படாது. ஆனா இப்போ செயல்படுது. இப்போ நீங்க போய் சிங்கத்து பக்கத்துல போய் நிக்க முடியாது. தோல் மேல போட்டு நிப்பீங்களா? இல்ல பாம்பு தூக்கி நீங்க மாலையா போட முடியாது, போடுவீங்களா? ஆனா ஆரம்பத்துல கர்த்தர் ஆதாம் ஏவலுக்கு அப்படியா கொடுத்தாரு ஈவாக அவைகளை? இல்லை.
மிருகஜீவன்களை பேர் வச்சான் அவன். கர்த்தர் நல்ல இன்டென்ஷன்ல கொடுத்தாரு, சிங்கம், புலி, கரடி எல்லாத்தையும். இப்போ எல்லாமே பக்கத்தில் நிற்கும், அதை போட்டு செல் அடைக்க வேண்டியதாக இருக்குது. நாம் இருந்தால் அது இருக்கக்கூடாது, அதுங்க இருந்தால் நாம் இருக்கக்கூடாது, அப்படி பிரிஞ்சு இருக்கிறோம் மிருகங்களும் நாமும். ரொம்ப நல்லது அது. ஆனால் கர்த்தர் கொடுத்த அந்த ஈவுடைய எண்ணம் இருக்குது தெரியுமா, நல்ல எண்ணத்தோடு அவர் கொடுத்தார். கொடுத்த மிருகங்களும் மற்ற பொருள்களும் சகலமும் நல்லதுதான். நல்ல ஈவுகள் என்ன ஷார்ட்டா சொல்ல விரும்புகிறேன். 1ஆம் அதிகாரங்கள் எடுத்துக்கொண்டால் முதல் நல்ல ஈவு விசுவாசம், நல்ல ஈவு கர்த்தருடைய ஞானம், நல்ல ஈவு ஜீவ கிரீடம் 1ஆம் அதிகாரத்தில். 2ஆம் அதிகாரத்தில் நல்ல ஈவு ஐஸ்வர்யம், பூமிக்குரிய ஐஸ்வர்யம். 4ஆம் அதிகாரத்தில் நல்ல ஈவு அவருடைய இரக்கம், நல்ல வேலை. 5ஆம் அதிகாரத்தில் அவருடைய ஈவுகள் பொறுமை, தாழ்மை, சுகம், பாவ மன்னிப்பு, ஜீவனத்துக்கு அடுத்த மனம் திரும்புதல், எல்லாமே இந்த 5ஆம் அதிகாரத்தில் அடங்கி இருக்கிறது. இவ்வளவு நல்ல ஈவுகள் 5ஆம் அதிகாரத்தில் அடங்கி இருக்கிறது. அதெல்லாம் இப்போ நான் ஓபன் பண்ண ரொம்ப டைம் ஆயிடும். மாறாக அந்த நல்ல ஈவுகளை எந்த நோக்கத்தில் கொடுத்தார் ரொம்ப முக்கியமா இங்க சொல்லப்படுகிறது. அந்த நோக்கம் நீங்கள் சோதனைக்கு அது பயன்படுத்தும்படியாக கொடுக்கப்படவில்லை. பேங்க்ல பணம் இருக்குது, ரைட்? எடுக்கதான் முடியல, காசு இல்ல சுத்தி தீக்கி. ஆனா எல்லா பேங்க்ல காசு கட்டுக்கட்டா வச்சிருக்கிறாங்க. நீங்களும் அதை எடுக்க முடியாது. ஏன்? ரோட்ல போறவங்க வரவங்களா கொடுறதுக்காக அவங்க வைக்கல. அது அதனால தான் நீ கொடுக்கலாக்கா கட்டாயமா சில பேர் ஆட்டிய போட்டுன்னு போயிடுறாங்க. கர்த்தர் ஈவுகளை கொடுத்தது திருட்டுத்தனமா எடுத்து அதை சோதனை காலத்துல பயன்படுத்துவதற்காக இல்லை அன்பானவர்களே. உங்களுக்கு லேப்டாப் கொடுத்தது, உங்களுக்கு டெலிவிஷனை கொடுத்தது, உங்களுக்கு மொபைல் கொடுத்தது எதுக்காக? சோதனை காலகட்டத்தில் அதை வச்சு பயன்படுத்துறதுக்கா? உங்களுக்கு நல்ல உடையை கொடுத்தது எதற்காக? உங்களுக்கு நல்ல அழகு ஆரோக்கியத்தை கொடுத்தது எதற்காக? சோதனை காலகட்டத்தில் பயன்படுத்துறதுக்கா? உங்களுக்கு நல்ல முடி கொடுத்தது எதுக்காக? முடியலாதவங்களை கேவலப்படுத்துறதுக்கா? தப்பு. அந்த நோக்கத்திற்காக கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கவில்லை. கொடுத்தது ஒரே ஒரு நோக்கம்தான். ஆகியால் வசனம் 17 அடி முடியுது 17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் இல்லை. இம்யூட்டபிலிட்டி. அவர்கிட்ட எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கொடுத்தது ஒரே ஒரு நோக்கம்தான். கொடுத்ததும் நல்ல ஈவுதான். அத்த கர்த்தர் வேற நோக்கத்திற்காக மாற்றும்படியாக கொடுக்கவில்லை. அவர் அந்த நோக்கத்தை மாற்ற மாட்டாரு. கர்த்தர் கொடுத்த நல்ல ஈவு பாவத்தை கர்ப்பம் தரித்து மரணத்தடையத்தக்கதாக நோக்கத்தோடு கொடுக்கவில்லை அவர். ஆகல் தான் நோவா காலத்துல ஜலப்பிரளயம் வந்தது. கர்த்தர் அந்த நோக்கத்திற்காக பூமியிலே மனிதர்களை படைக்கவில்லை. சோதோம் கொமோரா அழிச்சது காரணமே அதுதான். கர்த்தர் அந்த நோக்கத்திற்காக பெண்களையும் ஆண்களையும் வைக்கவில்லை. தூதர்களை அதற்காக வைக்கவில்லை. தூதர்கள் நல்லாகிறாங்களா பிரமிப்பாகிறாங்க, அதுக்கு நான் அவங்ககிட்ட உடல் உருவ வைக்கிறதுக்காக வச்சிருக்கிறாரு. ஆண்கள் நல்லாகிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆண் போய் உடல் உருவ வைக்கிறதுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறாரு. பெண்கள் நல்லாகிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பெண்ணோட கூட உடல் உருவ வைக்கிறது. கர்த்தர் அந்த நோக்கத்திற்காக உங்களுக்கு அழகு ஆரோக்கியத்தை கொடுக்கவில்லை. அவற்றை எந்த ஒரு மாற்றம் இல்லை. பரவாயில்ல, இது வச்சு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போ என்று கர்த்தர் மாறி பேசுகிறவர் அல்ல. எந்த நோக்கத்திற்காக கொடுத்தார் அவர் நன்மையான ஈவுகளை? 18. இங்கதான் கொஞ்சம் நான் டீட்டெயிலா உங்கள் மத்தியில பேச விரும்புகிறேன். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். அவர் சித்தம் கொண்டு பூலமாய் சித்தம் கொண்டு வசனம் 14 எப்படி சொல்லப்படுது? 14. அவனவன் தன் தன் சுய இச்சையினால ஒருவன் இழுக்கப்படுகிறான். தேவன் இச்சையினால இழுக்கப்படவில்லை. புரிஞ்சுதா? இச்சையினால இழுக்கப்பட்டு பாவத்தை கர்ப்பம் தரித்து மரணத்தை அடைந்தான். ஆனால் வசனம் 18 கர்த்தரும் சித்தம் கொண்டு நாம் அவருடைய சிருஷ்டிப்புகளில் முதற் பலன்களாவதற்கு ஆவதற்கதாக மறுஜென்ம முழுக்கினாலே நம்மை சிருஷ்டித்தார். அவரும் பிறப்பித்தார். வசனம் 18. 14, 15 நாமும் மரணம் அடையத்தக்கதாக பாவத்தை கர்ப்பம் தரிக்கிறோம். ஆனால் அங்க நடக்கிறது என்ன? இச்சை. எபிதுமியா. அதை பத்தி அடியில் பேசியிருக்கேன் ஈவினிங் சர்வீஸ்ல. இப்ப பேச நேரம் இல்லை. ஆனா கீழே பார்க்கும்போது பூலமாய் சித்தம் கொண்டுன்ற வார்த்தை அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை மறுபடியும் பிறப்பிக்கத்தக்கதாக நம்மீது இச்சை கொண்டாரா அல்லது அவர் சித்தம் கொண்டதாக சொல்லப்படுதா?
நல்லா புரிஞ்சுக்கணும். மேல 14, 15 நான் தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு வருகிறேன். உங்களுக்கு 18 அழகு தெரியாது. அவர் சித்தம் கொண்டாட தவிர இச்சைப்படவில்லை. நம்மை பார்த்து ரொம்ப அழகா இருக்கிறானே, நம்மளோட பார்வை, அவரோட பார்வைக்கு நம்ம அந்த அளவுக்கு அழகு ஐஸ்வர்யமும் ஜொலிக்கிறவளா இருந்தா நம்மளை பார்த்து அவர் இச்சிக்கத்தக்கதாக இல்லை. ஆனா கர்த்தருடைய ஈவுகளை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி தோணுது? இச்சிக்க தோணுது. கர்த்தரால் படைக்கப்பட்ட ஒரு சகோதரியை பார்க்கும்போது இச்சிக்க தோணுது. கர்த்தரால் படைத்த ஒரு சகோதரனை பார்க்கும்போது இச்சிக்க தோணுது. கர்த்தர் படைத்த பொருள்களை பார்க்கும்போது இச்சிக்க தோன்கிறது. கர்த்தருடைய படைப்பு பார்க்கும்போது நமக்கு இச்சை தோன்கிறது. ஆனால் கர்த்தர் நம்மை பார்க்கும்போது அவர் இச்சிக்கவில்லை, மாறாக சித்தம் கொண்டார். என்ன மீனிங்? சித்தம் என்றால் என்ன? பூலமாய் அவர் சித்தங்கொண்டு, அதாவது நம்மை பார்த்து பரிதபித்தார தவிர இச்சைப்படவில்லை, இச்சிக்கவில்லை. புரிஞ்சுதா? கால் கை இல்லாம ஒரு தரித்திரன் போட வஸ்திரம் இல்லாமல் சோறு இல்லாமல் வெளியே பார்க்கும்போது நம்மள உள்ள என்ன ஆகுது? உருகுது. அது இச்சையா? புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? அவருக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி தரலான்னு நம்மளுக்குள்ள தோணுது தெரியுமா? என்ன அது? இரக்கம், தயவு, காருண்யம். தேவன் நம்மை மறுபடியும் ஜனிப்பிக்கத்தக்கதாக அவர் நம்மை பார்க்கும்போது எப்படி என்பதான கேள்விக்கு எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்து புழு பூத்து துர்நாற்றம் பிடித்திருந்தோம். இச்சிக்கிற மாதிரி நம்ம இல்ல அவர் பார்வைக்கு. நம்மளை பார்க்கும்போது தெருவுல வஸ்திரம் இல்லாமல் சோர்த்தன் இல்லாமல் கிடைக்கிற ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒப்பாக நாம் இருந்தோம். அப்படி பார்க்கும்போது நல்ல குணம் இருந்தால் நம்ம என்ன செய்கிறோம்? எதனா வாங்கி கொடுத்துட்டு வஸ்திரத்தை கொடுத்து கொஞ்சம் நல்ல ஓரமாக தங்குறதுக்கு இடம் பண்ணி போவோம். ஐஸ்வர்யம் நம்ம இருந்தால் நம்முடைய பரலோக பிதா ஐஸ்வர்ய சம்பனர். அவர் துர்நாற்றத்தை பிடித்து அவர் பார்வைக்கு பிச்சைக்காரர்கள் கூட யோகியதை இல்லாத நிலையில் இருந்த நம்மை பார்த்து இவர்களை மறுஜென்மம் முழிக்கினாலே பெற்றெடுக்கணும் என்று அவர் சித்தம் கொண்டாட தவிர நம்மளை பார்த்து நம்ம அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இச்சிக்கவில்லை. ஏனென்றால் அவருக்குள்ள மரணம் இல்லை, ஜீவன் தான் இருக்கிறது நம்முடைய பரலோக பிதாவின் இடத்திலே. 18 one more time. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். சோதனைக்குள்ளாக போகிறவன் எப்படி கர்ப்பம் தரிக்கிறான் என்பதற்கும் பிதாவகிய தேவன் நம்மை எப்படி கர்ப்பம் தரித்து பெற்றார் என்பதற்கும் ரொம்ப அற்புதமாய் சொல்லப்படுகிறது. முதலாவது, நம்முடைய பிதாவகிய தேவன் நம்மை பார்த்து இச்சிக்கவில்லை. நம்முடைய பரிதாபமான நிலையை பார்த்து we are not lustful toward God, but we are pitiful toward God. நாம் கர்த்தருடைய பார்வைக்கு இச்சிக்கப்படத்தக்கவர்களாக இருக்கவில்லை. நாம் கர்த்தருடைய பார்வைக்கு பரிதாபமான நிலைமையில் இருந்தோம். ஆகையால் இவங்களை புது மனிதனாய் உருவாக்க வேண்டும். ஏனென்றால் பழைய மனுஷன் பழைய தோரணை அவர் பார்த்தாக்கா பார்க்க முடியல. நம்மளுடைய தோரணை நம்ம அவர் நிர்வாணமாய் பார்க்கும் பொழுது நம்மளுடைய உள்ள இருக்கிற அவயவங்களும் உள்ளேந்திரியங்களையும் அவர் பார்க்கும் பொழுது, கவனிக்கும் பொழுது அந்த அளவுக்கு அவலட்சணமாய் விகாரமாய் இருக்கிறது. ஆகையால் அவர் இரக்கம் பாராட்டி தயவு பாராட்டி நம்மை மறுஜென்மம் ஒழிக்கினாலே புது சிருஷ்டியாக இவர்களை உருவாக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டு ஈடுபட்டார். ஆக்ஷன்ல இருக்கிறாரு. இச்சித்து மனசுக்குள்ளே இச்சை கொண்டு அவர் ஆசைப்பட்டு இருக்கலங்க. அவர் விருப்பம் கொண்டு, அவர் தீர்மானம் பண்ணி, அவர் சித்தம் கொண்டு வேலையில ஈடுபடுகிறார். ஒரு தாய் கர்ப்பம் தரிக்க வேண்டும் என்றால் புருஷனுடைய வித்து எப்படி அவசியமாய் தேவைப்படுகிறதோ, அதே போல பிதாவாகிய தேவன் நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்து புது சிருஷ்டியாக உருவாக்க வேண்டும் என்றால் அவருக்கு ஒரு வித்து தேவைப்பட்டது. அந்த வித்துக்கு பேர் தான் வசனம் 18 சொல்லப்படுறது என்ன? அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். அவருடைய வித்து என்ன? சத்திய. எங்க இருக்குது இந்த சத்தியவசனம்? என்ன இந்த சத்தியவசனம்? கர்த்தர் பூமியிலிருந்து ஏதாவது எடுத்து நம்மை மறுஜென்மம் முழிக்கினாலே, மறுபடியும் சிருஷ்டித்ததே ஆனால், மறுபடியும் பிறப்பிக்க வைத்ததே ஆனால், மறுபடியும் நாம் மரணத்திற்குள் பட்டிருப்போம். இந்த பூமிக்குள்ளிருந்து எடுத்ததே ஆனால் அவர் எடுத்தது அவர்கிட்ட தான் எடுத்திருக்கிறார். சத்திய வசனத்தினாலே நம்மை மறுபடியும் ஜெனிப்பிக்க வைத்திருக்கிறார், பிறப்பித்திருக்கிறார். என்ன அந்த சத்திய வார்த்தை? என்ன அந்த சத்திய வார்த்தை? எந்த சத்திய வார்த்தை விசுவாசத்தை ஏற்படுத்துகிறதோ அந்த விசுவாசம் சொல்லப்படுது 2ஆம் வசனம் 1. என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. எந்த வேத வாக்கியம் விசுவாசத்தை ஏற்படுத்துகிறதோ அந்த விசுவாசம் கிறிஸ்துவுக்குரியதா இருக்கிறது. அப்ப இங்க சொல்லப்படுற
சத்திய வார்த்தை என்பது முழுக்க முழுக்க இரட்சகராகிய இயேசுநாதரை குறித்துள்ள சத்தியம் அது. ஏனென்றால் பரலோக பிதா நமக்கு சாதாரண பிதாக வாய்ப்பில்லை. இந்த பரலோக பிதா நித்திய பிதாவாக இருந்து அவருடைய நித்திய குமாரனாகிய இயேசுநாதர் கொண்டு அந்த இயேசுநாதரை குறித்து தான சத்தியம். அவரை குறித்து தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்ட ஒட்டுமொத்த காரியத்தையும் அவர் கல்வாரி சிலுவையில் செய்து முடித்த ஒட்டுமொத்த பரிசுத்தமுள்ள உயிர்ப்பிக்கிற சுவிசேஷமாகிய வித்தை ஜீவ வார்த்தையாக, சத்தியமுள்ள வார்த்தையாக நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்தி நம்மை ஜீவனத்திற்கடுத்த மனம் திரும்புதலுக்குள்ளாக நடத்தி முழங்கால் படிட்டு இயேசுநாதரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மை பிறப்பித்த அந்த ஒரு அடையாளம் நமக்கு நன்றாய் தெரியும். அதுக்குதான் பவுல் கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டீங்களா கேள்வி கேட்கிறோம். என்ன ரட்சிக்கப்பட்டீர்கள் என்றால் தேவராஜ்யத்தை பிரிந்தீர்களா? அது நம்மளால சொல்ல முடியாது. பிறப்பிக்கிற வேலை யாருது? பிதாவுடையது. அதோட அனுபவங்கள் உங்களுக்கும் எனக்கும் தெரியும். என்ன அனுபவங்கள்? மனம் திரும்பி இரட்சகரை இயேசு கிறிஸ்துவை நேசிப்பதும் அவரை தொழுது கொள்வதும், நாம் தேவராஜ்யத்தில் பிறந்தோம் என்பதற்கு அவரோட வார்த்தையை கடைபிடித்து நடக்கிறோம். தெரியுமா? ஞான பாலின் மீது நீங்கள் வாஞ்சியாயிருங்கள் என்று ரொம்ப அற்புதமா பேசுவாரு 2ஆம் அதிகாரம் 1 பேதுருல. நான் அவர்கிட்ட போல இப்போ அப்படி கிறிஸ்துவையும் கிறிஸ்துவ வசனத்தையும் நேசித்து அவரை பற்றி கொண்டு அவரை பின்பற்றத்தக்கதான ஒரு உள்ளத்தில் ஏற்படுகிற அந்த ஒரு ஏக்கமும் தாகமும் நாம் தேவராஜ்யத்தை பிறந்தோம் என்பதற்கு ரொம்ப பெரிய ஒரு அடையாளம் அது. 18 வாசியுங்கள். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். இங்கே எவ்வளவு பேர் சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்ட அனுபவம் உண்டு. அன்பானவர்களே, கரங்களை தூக்கி காண்பீங்க. 17 சொல்லப்பாரு நன்மையான ஈவுகள். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் எதற்காக கர்த்தர் கொடுத்தார்ன்றதுக்கான நோக்கத்தை நான் இப்போ கடைசியாக சொல்ல விரும்புகிறேன். அதனால கொஞ்சம் கவனியுங்கள். அவர் அந்த இடத்துல so that every good thing given, every perfect gift is from above, coming down from the Father of lights, with whom there is no variation or shifting shadow. In the exercise of his will, he brought us forth by the word of truth, so that reason, so that we would be a kind of first fruits among his creatures. இதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எதற்காக நன்மையான ஈவுகள்? எதற்காக பூரணமான வரங்கள்? சோதனைக்குள்ளாக போகும் அதை பயன்படுத்துவதற்காக இல்லை, வேறு நோக்கத்திற்காக கர்த்தர் தருகிறார். 18 கொஞ்சம் கவனிங்கள். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். நாம் அவருடைய சிருஷ்டிப்புகளில் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே. என்னது அவருடைய சிருஷ்டிப்புகளில்? அது உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு புரியாது. நாம் முதற் பலன்களாவதற்கு, தி ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் என்பதான அந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டுடைய வார்த்தை. அது அந்த ஒரு வார்த்தையை வைத்தால் அங்க சொல்லப்பட்ட மற்ற வார்த்தைகளை நாம் சுலபமாக புரிந்து அறிந்து கொள்ளலாம். என்னது? முதல் கனி, முதல் பலன், முதற் பலன்களாவதற்கு. உங்களுக்கு யாத்திராகம புஸ்தகத்தை இந்த இடத்துல போதிக்கும் பொழுது பண்டிகைகளை குறித்து ஆழமாய் போதித்திருக்கிறேன். அதனால அதை பத்தி நான் டீட்டெயிலாக பேசுற நேரம் இல்லை. மொத்தம் 7 பண்டிகைகள் இஸ்ரேல் அனுசரிக்கத்தக்கதாக கர்த்தர் கொடுத்திருந்தார். ஏன்னா அந்த 7 பண்டிகை, முதலாவது என்ன? பாஸ் ஓவர். 2வது அன்லெவன் பிரெட். 3வது ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். 4வது த வீக்ஸ். 5வது ஃபெஸ்டிவல் ஆஃப் ட்ரம்பட். 6வது த டே ஆஃப் அட்டோன்மெண்ட். 7வது த ஃபெஸ்டிவல் ஆஃப் பூத்ஸ். இந்த 7 பண்டிகைகளை கொடுத்திருந்தாரு. அதுல அந்த 3வது பண்டிகையுடைய பேரை தான் இந்த இடத்துல யாக்கோபு எடுத்து பயன்படுத்துகிறார். முதற் பலன்களாவதற்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸை குறித்து ரொம்ப தெளிவாக நமக்கு லேவியராகவும் 23ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பற்றியெல்லாம் இப்போ எனக்கு வாசிக்க நேரமில்லை, சொல்லவும் நேரமில்லை. போதுமான நேரத்தில் போதித்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அநேக சம்பவங்கள் உண்டானது ஞாபகம் இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தில் இயேசுநாதர் மரிக்கும் பொழுது உண்டான அநேக சம்பவங்களிலே ஒரு விசேஷமான சம்பவத்தை மாத்திரம் மத்தேயு மாத்திரம் குறிப்பிடுறாரு. என்ன அது? மரித்தவர்கள், மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்பினதாக சொல்லப்படுது அவங்களோட கல்லறையிலிருந்து. வாசிருக்கீங்களா 27ஆம் அதிகாரத்தில்? உயிர் தெழுந்தவருக்கு, இயேசுநாதர் உயிர் தெழுந்தவருக்கு இவர்கள் நகரத்திற்குள்ளாக போய் அநேகருக்கு தங்களை காண்பித்தார் வசனம் இருக்கும். எழும்பினார்கள். இயேசுநாதர் மரிக்கும் பொழுது எழுமினவருக்கு அவர்கள் வெளியே போகவில்லை நகரத்திற்குள்ளாக. எழுமினவர்கள் இயேசுநாதருடைய உயிர் தெழுதல் வரைக்கும் அங்கே இருந்து, இயேசுநாதர் உயிர் தெழுந்தவருக்கு அவர்கள் நகரத்திற்குள்ளாக போய் தங்களை
காண்பித்தார்கள் என்ற வார்த்தை இருக்கும். இயேசுநாதர் உயிர் தெழுந்த நாள் இது ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். அந்த 3வது பண்டிகை அன்றுதான் இயேசுநாதர் உயிர் தெழுந்தார். முதலாவது பண்டிகை பாஸ் ஓவர், இயேசுநாதர் பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆனார். ஞாபகம் இருக்குதுங்களா? அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அன்லெவன் பிரெட், புளிப்பில்லாத அப்பத்தின் பண்டிகை அனுசரிக்க வேண்டும் 7 நாள். அதுல 3வது நாள் வர்றது என்ன? வாரத்தின் முதல் நாள், இயேசுநாதருடைய உயிர்த்தெழுதல் நாள், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். அப்படி இயேசுநாதருடைய உயிர்த்தெழுதலை அங்க முன்வைத்து 3வது பண்டிகையை ஒப்பிட்டு இயேசுநாதர் அந்த பண்டிகை என்று உயிர்த்தெழுந்த நாளிலே தான் கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்த ஆட்களும் நகரத்திற்குள்ளாக போனார்கள். ஏனென்றால் அன்னைக்கு முதற் பலன் என்பதான பண்டிகை, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். இந்த இடத்துல நம்மை பற்றி பேசும் பொழுதும் யாக்கோபு அந்த வார்த்தை எடுத்து பயன்படுத்துகிறார். என்ன அது? வசனம் 18 இப்ப கவனிங்கள். அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஏனென்றால் அவருடைய சிருஷ்டிப்புகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு. நன்றாக கவனிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிக்கும் பொழுது இயேசுநாதரை ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் என்று சொல்லப்பட்டிருக்கும். முதல் கனி. யாருக்கு? நமக்கு. நம்மை கம்பேர் பண்ணும் பொழுது இயேசுநாதர் முதல் கனியா இருக்கிறார். ஆகையால் தான் அவருக்கு மூத்த சகோதரர் என்று பெயர். அவர்தான் மகிமைக்குள்ளாக சென்றிருக்கிறார் மனிதனாக. அவர்தான் முதல் கனி, மகிமைக்குள்ளாக போயிருக்கிறது. மற்ற எல்லா மரித்த விசுவாசிகளும் தங்களுடைய ஆத்மாவிலே கர்த்தரோடு கூட இருக்கலாமே தவிர மகிமை பொருந்தின சரீரமுடையவர்களாய் யாருமே கிறிஸ்துவோடு கூட இல்லை. மகிமை பொருந்தின சரீரமுடையவராய் ஒரே ஒருத்தர் தான் பரலோகத்தில் இருக்கிறார். அது பிதாவோட வலது பாசத்தில் இருக்கிற மனுஷகுமாரனாகிய நம்முடைய மத்தியஸ்தராகிய பிரதான ஆசாரியராகிய நம்முடைய மூத்த சகோதரர் இருக்கிற இயேசுநாதர். அவர்தான் முதல் கனி. இன்னும் யாருக்குமே மகிமை நிறைந்த ஒரு சரீரம் கொடுக்கப்படவில்லை. இயேசுநாதரோட 2வது வருகையிலே ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறதாக அநேக நிரூபங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, இயேசுநாதர் முதல் கனி என்று சொல்வதற்கான காரணம் அவர் நமக்கு முந்தி பரத்திற்கு போய் மகிமைக்குள்ளாக போய் நம்முடைய மூத்த சகோதரராக மகிமை நிறைந்த ஒரு சரீரமுடையவராய் அங்க இருக்கிறார். ஆனா வசனம் 18 இப்ப நம்மளை பத்தி சொல்லப்படுது. கொஞ்சம் கவனியுங்கள். 18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன்கள் ஆவதற்கு. நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு. எதை கம்பேர் பண்ணும்போது நாம் முதல் பலன்களாக வேண்டும்? அவருடைய சிருஷ்டிப்புகளில். மிருக ஜீவன்கள் முதற் பலன்கள் அல்ல. தண்ணீர்ல இருக்கிற திமிங்களாகட்டும் மச்சங்களாகட்டும் முதற் பலன்கள் அல்ல. வானத்துல பார்க்கிற பறவைகள் அல்ல முதற் பலன்கள். இந்த இடத்துல பூமியில் நடமாடும் ஜந்துக்கள் அல்ல முதற் பலன்கள். பூமியில் இருக்கிற மற்ற சிருஷ்டிப்புகளை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது யார் முதல் பலன்களா நாம் இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ளாக ஜீவ வார்த்தை கொண்டு பிதாவாகிய தேவன் யாரெல்லாம் பிறப்பித்தாரோ இப்போ இங்கே அவர்கள் மற்ற சிருஷ்டிப்புகளுக்கு முதற் பலன்களாக இருக்கிறார்கள். கொஞ்சம் கடைசியில கவனியுங்கள். ஏன் இவ்வளவு சொல்லிக் கொண்டு வருகிறேன் என்பதற்கு. கர்த்தர் நீங்கள் நான் பார்க்கிற மற்ற இந்த புதிய பூமியையும் புதிய வானத்தையும் எல்லாம் மாற்றி புதுசாக்க போறாரு. அந்த புதிய சிருஷ்டிப்புக்குள்ளாக கர்த்தர் பிதாவாகிய தேவன் உருவாக்குவதற்கு முந்தி நம்மை உள்ளான மனுஷனை கிறிஸ்துடைய சாயலுக்கு ஒப்பாக புதிய மனிதனாய் உண்டாக்கிட்டு சிருஷ்டிப்புகளில் நாம் முதல் கனிகளா இருக்கிறோம். பரலோகத்துல மகிமையில போய் சேர்ந்ததுல நம்முடைய முதல் கனியாரு? இயேசுநாதர். வரப்போகிற சிருஷ்டிப்புகளுக்கு யார் முதல் கனி? நாம். நமக்கு முதல் கனியாரு? ரட்சகர் இயேசுநாதர். புரிஞ்சுதா இவ்வளவு லிங்க் உங்களுக்கு? அந்த பண்டிகை அதை தான் குறிக்கிறது. இப்ப 18 வாசிக்கும் பொழுது காரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். நன்றாக கவனிங்கள். வரப்போகிற கர்த்தருடைய புதிய ராஜ்யம், புதிய வானம், பாவம் இல்லாத, பிசாசோட ஆளுகை இல்லாத, அழிவில்லாத, மரணம் இல்லாத அவருடைய ராஜ்யம், அவருடைய புதிய சிருஷ்டிப்பு அவர் உருவாக்குவதற்கு முந்தி அந்த சிருஷ்டிப்புல வாழ வேண்டிய ஜீவனை நமக்கு இப்ப கொடுத்திருக்கிறார். புரியுதா? எந்த ஜீவன் அது? பரத்துக்குரிய இயேசுநாதருடைய ஜீவன். அது நித்திய ஜீவன். அது அந்த நித்திய ஜீவனுடைய பரிபூர்ணமாகும். அதுதான் வசனம் 12 நிறைவேறுகிறது. 12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு
கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான். என்னத்தை பெறுவான்? எப்போ கிரீடம்? அந்த கிரீடத்தை பத்தி நான் ஆயிடுச்சு, இது 6வது வாரம், இது யாக்கோபு நிருபத்தை பார்த்து வருகிறது. அந்த கிரீடத்தை பத்தி நான் தொடவே இல்லை. ஏன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வரணும். நீதியின் கிரீடம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் 2 தீமோத்தேயுவில். இந்த இடத்துல ஒரு ஜீவ கிரீடம் என்று சொல்கிறார். குறைஞ்சது 5லிருந்து 6 கிரீடங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது வேதாமத்தில், புதிய ஏற்பாடில். அது நான் வரும் காலங்களில் சொல்ல விரும்புவேன். கிரீடத்தை கர்த்தர் தருகிறார், ஜீவ கிரீடம். யாருக்கு கிரீடம் கொடுப்பாங்க? 18ல பிறந்தாயிடுச்சு. கிறிஸ்துவின் ஜீவனாகிய அவருடைய சுவிசேஷமாகிய சத்திய வார்த்தையை கொண்டு நம்மை 18ல பிறப்பித்தார். அந்த பிறப்புடைய முழு வளர்ச்சி ரட்சிப்பின் பரிபூர்ணமாகும் பொழுது 12ல ஜீவ கிரீடம் நமக்கு அருளப்படுகிறதாக வேத வாக்கியம் சொல்லப்படுகிறது. நான் இப்ப அந்த ஜீவ கிரீடத்தை நான் அன்ஃபோல்டு பண்ண விரும்பவில்லை. அது வரும் காலங்களில் நான் சொல்ல விரும்புகிறேன். 18 கடைசியாக, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். எதற்காக? அவருடைய சிருஷ்டிப்புகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்காக நம்மை சத்திய வசனத்தினாலே. இப்போ பல்லே சிருஷ்டிப்புல மரணம் நிறைந்த, பிசாசு நிறைந்த, அழிவு நிறைந்த, சோதனை நிறைந்த இந்த பூமியிலே நம்மை வரப்போகிற ராஜ்யத்துக்கு அடுத்த ஜீவனை கொடுத்து இங்கே பிறப்பிச்சுட்டாராம். இன்னும் எத்தையுமே பிறப்பிக்கல ஆண்டவர், உன்னை எத்தையுமே புதுசாக்கல. நம்முடைய உள்ளத்தை மாத்திரம், சரீரத்தை கூட ஒன்றும் புதுசாக்கவில்லை, உள்ளத்தை மாத்திரம் புதுசாக்கி வைத்திருக்கிறார். ஒரே ஒருத்தர் தான் பர்ஃபெக்டாக புதுசாக புதிய சிருஷ்டி, பிதாவுடைய பரிபூர்ணமான மகிமை நிறைந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசுநாதர். அதுதான் அவர் நமக்கு முதற்கனியா இருக்கிறார். ஆனால் நாம் இன்னும் சரீர ரீதியிலே மகிமை பொருந்தினவர்களாக உலகத்தான் பார்க்கும்போது இவர் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லத்தக்கதான வெளியரங்கமான ஒரு மகிமை நமக்கு ஒன்றும் கொடுக்கப்படவில்லை. அழிவுக்குள்பட்ட சரித்திற்குள்ளாக தான் வசிக்கிறோம். ஆகவே இதுக்கு பேர் கூடாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரத்தில் நமக்கு ஒரு கூடாரம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று ரொம்ப அருமையாக 3, 4, 5ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசியிருக்கிறார் 2 கொரிந்தியர்ல. அது இன்னும் நமக்கு தரிக்கப்படவில்லை. எதற்காக? வரப்போகிற ராஜ்யத்தின் ஜீவனை அழிவுக்குள்பட்ட இந்த ஒரு சிருஷ்டிப்புல நமக்கு கொடுத்துட்டாரு. என்ன ரீசன்? இப்போ பார்த்தீங்கல்ல, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எதற்காக? இன்னும் உங்களுக்கு புரியல, அந்த லிங்க் புரியல உங்களுக்கு. இப்ப 18 வாசியுங்கள். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். சத்திய வசனத்தினால் நம்மை ஜெனிப்பித்து 17ல பூர்ணமான எந்த வரமும் நமக்கு சம்பூர்ணமாய் அருளுகிறார். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் நமக்கு அருளுகிறார். யாருக்கு? 18ல சொல்லப்படுகிற மறுஜென்ம மூலிக்கினாலே புதுசாய் சிருஷ்டிக்கப்பட்ட, புதுசாய் பிறந்த, மறுபடியும் பிறந்த ஒரு விசுவாசிகளுக்கும். எதற்காக? நம்பர் 1, 14:15 செய்வதற்காக அல்ல. 14:15, 14:15. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது இந்த நோக்கத்திற்காக 17 அவர் ஈவுகளையும் பூர்ணமான வரத்தையும் கொடுக்கவில்லை. புரிஞ்சுதா? இதுல போய் சிக்கிக்குன்னு தாறுமாறா கர்த்தரை இழுக்கிற பழக்கம் உலகத்தானுக்கு இருக்கும். அவனுக்கு தெரியாத கர்த்தர் யாருன்றது. விசுவாசிகளுக்கு அது இருக்கக்கூடாது. அந்த நோக்கத்திற்காக கொடுக்கவில்லை. அப்ப எந்த நோக்கத்திற்கு கொடுத்தார்? 18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். எதற்காக? கர்த்தர் நன்மையான ஈவுகளை தருவதிலே நம்ம கட்டாயப்படுத்தி வாங்கணுன்றது அவசியமே இல்லை. அவர் ஏராளமாய் தாராளமாய் தர விரும்புகிறார். அறியாத ஜனங்களுக்கும் அறிந்தவர்களுக்கும் தருகிறார். ஆனா எதற்காக தராருன்றதுதான் மக்களுக்கு இன்னும் புரியவில்லை. உலகத்தானுக்கு புரியலாலும் பரவாயில்ல, விசுவாசிகள் அதற்கு புரிய வேண்டாமா? எதற்காக உங்களுக்கு இவ்வளவு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு? எதற்காக உங்களுக்கு ஆயுசு நாட்டில் கொடுத்திருக்கிறாரு? எதற்காக உங்களுக்கு சம்பாதிக்கிற திறமையை கொடுத்திருக்கிறாரு? எதற்காக உங்களுக்கு வாகனங்களை கொடுத்திருக்கிறாரு?
நம்ம பெற்றவங்களுக்கு இல்லாத சலுகைகள் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார் தெரியுமா? கல்வி கொடுத்துருக்கிறார் உங்களுக்கு, எனக்கு. பெற்றோர்களுக்கு இல்லாத டெக்னாலஜியோடைய கல்வி உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. உங்க பெற்றவங்களை லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணாங்களா? கீபோர்டு உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? பாவம். எதற்காக நன்மையான ஈவுகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார்? 25 சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் எந்த சத்திய வார்த்தையை கொண்டு நம்மை மறுஜென்மம் முழுக்கினாலே ஜெனிப்பிக்க செய்தாரோ அந்த சத்திய வார்த்தையின் காரியத்தை நீங்களும் நானும் செய்யும் வரைக்கும். வசனம் 22 23 அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல. எந்த திருவசனம்? வசனம் 21 ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு. எது அழுக்கு கொடிய துர்குணம்? இது அடுத்த வாரம் தொடங்குவேன், கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறேன். எது அழுக்கு கொடிய துர்குணம்? வசனம் 14 15 அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். வசனம் 21 வாசிங்க. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் உங்களை பாவத்தை நடப்பிக்கத்தக்கதாக உங்களை சோதனை தொடும் பொழுது உங்களுடைய பழைய சுபாவம் பழைய மனுஷனை எழுப்ப விட வேண்டாம். அவனை கழட்டி போடு, தூக்கி போடு. ஏன்? நீங்கள் பரத்திலிருந்து இருக்கிற பரம பிதாவாகிய தேவனுக்கிடந்து புறப்பட்டு வருகிற கிறிஸ்துவுடைய ஜீவ வார்த்தையாகிய வித்தை கொண்டு உங்களையும் என்னையும் மறுஜென்மம் முழுக்கினாலே பிறப்பித்திருக்கிறார். ஆகையால் வசனம் 21 இப்ப எப்படி போது கவனியுங்கள். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதா. ரட்சிப்புன்ற வார்த்தை போறது கவனிங்கள். பிறப்பு வசனம் 18 நடந்தது. ரட்சிப்பு எங்க வருது? வசனம் 21. ரட்சிப்பு என்றால் என்ன? பிறந்தவனுடைய வளர்ச்சி. உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்ட சத்திய வார்த்தை எப்ப நாட்டப்பட்டது? வசனம் 18 மறுஜென்மம் முழுக்கினாலே. நீங்க எந்த வார்த்தை கொண்டு மறுஜென்மம் முழுக்கினாலே மறுபடியும் பிறந்தீர்களோ, பிறப்பித்த அந்த ஜீவ வார்த்தையை மறுபடியும் பிதாவாகிய தேவன் உங்களுக்கு உணவாக பாலாக தருகிறார். அது புசித்து அது குடித்து அது அப்படியே வளர்ந்து வர வேண்டும். அந்த வளர்ச்சிக்கு தான் வசனம் 25 சொல்ல போற வார்த்தை என்ன? வசனம் 25 சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து. பூரண பிரமாணம் கர்த்தருடைய ஒட்டுமொத்த பிரமாணனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற வார்த்தை. எஸ், அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய். அந்த வார்த்தையை அவன் செய்ய வேண்டும். இப்போ ஒரு வார்த்தையை இன்னொரு ஒரு சின்ன லிங்க் மாத்திரம் சொல்ல உங்களுக்கு சுலபமா முடியும். ஜீவ வார்த்தையை கொண்டு நம்மை மறுஜென்மம் முழுக்கினாலே பிறப்பித்தார் தேவன். அவரோட வார்த்தையை கொண்டு வேலை செய்தார் கர்த்தர். எந்த வார்த்தையினாலே நாம் மறுபடியும் பிறந்தோமோ அந்த வார்த்தையின் வேலையை நாம் இப்ப செய்ய வேண்டியதா இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? ஜீவ வார்த்தையை கொண்டு வேலை செய்யாமல் கர்த்தர் சும்மா இல்லை. பிதாவாகிய தேவன் நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். எந்த வார்த்தையை கொண்டு நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தாரோ அந்த ஜீவ வார்த்தையுடைய வேலையை நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ரொம்ப கட்டாயம். ஆகியால் 22 சொல்ற வார்த்தை 22 அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அதன்படி செய்கிறவர்களுமாய் இருங்கள். வசனம் 17 நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் இப்ப சொல்லுங்க எதுக்காக கொடுக்கப்பட்டது? எதை செய்யும்படியாக நன்மையான ஈவுகள் பிதாவாகிய தேவன் உங்களுக்கு எனக்கும் தருகிறார்? அவரோட வார்த்தையை நிறைவேற்றும்படியாக. புரிஞ்சுதுங்களா? எதற்காக உங்களுக்கு ஆரோக்கியம் சரீரத்துல? அவரோட வார்த்தையை கேட்டு அதன்படி செய்ய முடியாது. எதுக்காக உங்களுக்கு அழகு கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? அவரோட வார்த்தையை நிறைவேற்றும்படியாக. எதற்காக கர்த்தர் உங்களுக்கு கல்வி கொடுத்திருக்கிறார்? அவரோட வார்த்தையை நிறைவேற்றும்படியாக. எதற்காக கர்த்தர் உங்களுக்கு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார்? அவரோட வார்த்தையை நிறைவேற்றும்படியாக. எதற்காக நன்மையான ஈவுகள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்? எந்த வார்த்தையினாலும் உங்களை ஜெனிப்பித்தாரோ அந்த வார்த்தையிலே நீங்கள் வேலை செய்து அந்த வார்த்தை பரிபூர்ணம் அடைய வேண்டும். ரட்சிப்பு நிறைவேற வேண்டும். என்ன நிறைவேறுதல்? பார்க்கும்போது இயேசுநாதர் மதி நீங்க தெரியணும். ஏன்னா யாரோட வித்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது? இயேசுநாதர் வித்து. அத்தான் ஒரு செடி போல இருதயத்தை நாட்டியிருக்கிறாரு. அது வளரணும். செடி நாட்டப்பட்டதாயும் என்ற வார்த்தை அங்கே சொல்லப்படுது. இம்ப்ளான்டட், கிராப்டட். ஆகையால் 18 19 வாசிச்சு முடிச்சிடுங்க போதும். அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும். அதனால சகோதரரே, ஆகையால்
வார்த்தையினால் மறுபடியும் பிறந்த பிள்ளைகளே, பிறப்பதற்கு நீங்கள் நானும் ஒன்றும் செய்யவில்லை, அதை அவர் பண்ணிட்டாரு. குழந்தை பிறக்கிறதுக்கு குழந்தை ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லைங்க, பெற்றவங்க தான் செய்யணும். அது அந்த மாதிரி நாம் பிறப்பதற்கு கிறிஸ்துவுடைய வார்த்தையை கொண்டு மகிமையின் உயிர்ப்பிக்கிற ஆவியானவருடைய வல்லமையினாலே பிதாவாகிய தேவன் நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். பிறந்த நாம் வளர வேண்டியது ரொம்ப கட்டாயம். அது வளர்வதற்காக பிதாவாகிய தேவன் சும்மா இல்லை, வசனம் 17 ஈவுகளை தருகிறார். ஆகையால் தான் இயேசு நான் சொன்ன வார்த்தை, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்க நீங்க யார? பூமியில் இருக்கிற பெற்றோர்கள் நன்றாக தெரியும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஈவுகள் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வளர்றதுக்கு. அதே போல பரலோக பிதாவாகிய தேவன் தம்முடைய ராஜ்யத்தின் ஜீவனை கொடுத்து இந்த மரண அந்தகாரம் நிறைந்த ராஜ்யத்தில் நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்து அந்த ஒரு ஜீவன் பரிபூர்ணம் அடைவதற்காக நமக்கு அவர் நன்மையான ஈவுகளை தந்திருக்கிறார், தந்து கொண்டே இருக்கிறார். அந்த அநேக ஈவுகள் பூமிக்குரிய பொருளாதார ஈவுகள் மாத்திரமல்ல, ஜீவ வார்த்தையும் அருளி நம்மை நம்முடைய ரட்சிப்பை பூர்ணப்படுத்துகிறார். ஆகையால் 19 சொல்ற வார்த்தை கேட்கிறதற்கு வசனம், ஆகையால் என் பிரியமான சகோதரரை யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும். எதை கேட்கறதுக்கு? அதனால சபையில ஊர்க்காதலா பேசக்கூடாது. சபையில பிரசங்கன்ற பேர்ல வந்து கூத்தாடுற வேலைலாம் பண்ணக்கூடாது. ஆகையால் சகோதரரே, சபையாக நீங்கள் கூடி வரும் பொழுது கேட்கிறதற்கு தீவிரமா இருக்க வேண்டும். எதை? எதை? திருவசனத்தை. அப்ப சபையில என்ன பேசணும்? இது பேசினா நீங்க எப்படி வளருவீங்க, இது பேசினா நான் எப்படி வளருவேன். அதான் தான் பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா தீவிரமா, அது அர்த்த வாட சொல்லி தீவிரமாய் கவனிக்கணும். சில பேர் நான் வீட்டிலே கவனிச்சுக்கிறேன், இது இப்போ டெக்னாலஜி இருக்கிறதுனால வீட்டில் கவனிச்சுக்கிறேன்ற நீ. அப்போல்லாம் வீட்டில் இல்லை, தேவாலயத்துக்கு கூடி வருவார்கள் யூதர்கள், ஜபாலயத்திற்கு கூடி வருவார்கள். சில பேர் ஒரு பெரிய லாஜிக், நான் வீட்டிலே கவனிச்சுக்கிறேன், நான் வீட்டில் எல்லாம் பண்ணிக்கிறேன். வீட்டில் பண்ண வேண்டியது வீட்டில் பண்ணு, சபையில் வந்து பண்ண வேண்டியது சபையில் பண்ணணும். உன் வீட்டு விஷயத்தில் நம்ம இங்கே பண்ணுறோமா? இல்லையே. அப்போ சபை விஷயத்தை மாத்திரம் நீ ஏன் வீட்டில் போய் பண்ணிங்கிற? 2வது இடத்துல சபை கூடி வராங்க, கூடி வருதல் இருக்கிறது. சபையில் கூடி வரும் பொழுது கேட்கறதுக்கு ரொம்ப தீவிரமாகணும். ஆகையால் 19 முன்னாடி வாசி முடியுங்க. ஆகையால் என் பிரியமான சகோதரரை யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும். எதை பேசுவதற்கு? வசனம் 13. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. வசனம் 19. ஆகையால் என் பிரியமான சகோதரரை யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும். முதலாவது கர்த்தர் பேசுறத கவுனி. நீ உன் சுயமா ஏதோ பேசாத கர்த்தரை பத்தி. ஆகையால் வசனம் 3 சொன்ன வார்த்தை 3:1, என் சகோதரரை அதிக ஆக்கினியை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர்களாகாதிருப்பீர்களா. யார் ஆகாதீங்க? போதகர் ஆகாதீங்க. அதை பத்தி அங்க போகும்போது நான் சொல்ல விரும்புவேன். இங்க ரொம்ப அருமையா பேசுறன்றா கவனியுங்கள். கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு ஸ்லோ டு ஸ்பீக், நிதானமா இருக்கணும். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வெளியே கொண்டு வருவதற்கு முந்தி முதலாவது கர்த்தர் வார்த்தையை தெளிவாய் கேட்டிருக்க வேண்டும். அடுத்து கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவுள். யாரெல்லாம் தேவையில்லாத அப்பப்போ கோவப்படுற மனம் முடிகிறதோ அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வளராத விசுவாசிகள். கோவப்பட்டுன்னு இருக்கக்கூடாது. எப்ப பார் எல்லாத்துக்கும் கோவமா? ஆகையால் தான் வசனம் 20 முடியுது, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. எதை நடத்தாது? நீங்க என்ன கோபப்படுறதுனால நீங்க ஒன்னும் பெரிய கர்த்தருடைய பிரமாணத்தை நிறைவேற்றாலும் அந்த மாதிரி நீங்கள் நானும் அந்த கோபத்தை பயன்படுத்தி கர்த்தருடைய சட்டத்தை கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு உன் கோபத்தை காட்டுறதுனால நிறைவேறாது. எது கர்த்தருடைய நீதியை நடப்பிக்கும்? உங்களுடைய கோபமும் என்னுடைய கோபமும் கர்த்தருடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது என்றால் எது கர்த்தருடைய நீதியை நடப்பிக்கும்? ஆண்டவராகிய இயேசுநாதர் யோர்தான் கிட்ட வராரு. முதல் முறை ஞானஸ்நானம் எடுக்கும்படியாக யோவான் ஸ்நானன் கைனால அவரை பார்த்த உடனே அவரை கரையிலிருந்து ஓடுறாரு. உம்மிடத்திலிருந்து நான் ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்கு, நீர் என்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறலாமா? இது பாவிகளுக்காக மனம் திரும்புதலுக்கு அடுத்து ஞானஸ்நானம் கொடுப்பது. அப்ப இயேசுநாதர் சொன்ன வார்த்தை, இப்பொழுது நீ ஒத்துக்கொள், இவ்விதமாய் நாம் எல்லா நீதியையும் நிறைவேற்ற வேண்டியதா இருக்கிறது. நீதி என்றால் கர்த்தரோட வார்த்தையை கீழ்ப்படி. நீ கோபப்படுறதுனால கர்த்தரோட நீதி நடப்பிக்க மாட்டது, நடத்த மாட்ட. உன் கோபத்தினால கர்த்தரோட வார்த்தையை மீறுவாய். அது வளர்ச்சி அடைகிற விசுவாசியோட சுபாவம் அல்ல.
நீ கோபப்பட்டு கத்தின உடனே நீ பெரிய நீதிமான் கிடையாது. உங்களுடைய கோபமோ என்னுடைய கோபமோ இயேசுநாதருடைய ஜீவ வார்த்தையை நிறைவேற்றாது. உலகத்தார் அதை பார்த்து கீழ்ப்படுதல் என்று சொல்ல மாட்டார்கள். அந்த இடத்துல கர்த்தருடைய நல்ல ஈவுகளுடைய காரணம் விளங்காது. மாறாக மறுபடியும் வசனம் 14-15 தான் நிறைவேறும். என்னது? அவன் தன் சுய இச்சையினாலே இச்சையின் பதன கோபத்தில் இழுக்கப்பட்டு சிக்குண்டு பாவத்தை கர்ப்பந்தரித்து மரணத்தை அடைவான். அப்பப்போ கோபப்படக்கூடாது. நீதியின் கோபங்கள் இருக்கிறது. அந்த கோபம் நீதி உள்ளது என்று அந்த கோபமே அத்தாட்சியா இருக்கும். இயேசுநாதர் அநேகத்துல கோபப்பட்டார். சிறு பிள்ளைகளை சீஷர்கள் அவர்கிட்ட கொண்டு வராமல் இருக்கும் பொழுது இயேசுநாதருக்கு கோபம் வந்தது. பிசாசு பிடித்த நபரை கண்டு பிசாசை பார்த்து கர்த்தர் அதட்டினார். கர்த்தர் பிசாசை பார்க்கும்போது கோபம் வந்தது. அவிசுவாசனில் பாவத்தை செயல்படுத்தின சீஷர்களை பார்த்து கர்த்தர் விசுவாசம் இல்லாத சந்ததி என்ற கோபத்துல சீர்திருத்தினார். கொந்தளிக்கிற காற்றையும் கடலையும் பார்த்து கோபத்துல அடக்கினார். கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி வருகிற காரியங்கள் மீது தான் கோபப்படும். கர்த்தருடைய வார்த்தையை அடக்கும்படியாக எது மேல வந்து தாக்குது பாருங்க, அது பிசாசா இருக்கலாம், அவனுடைய செயல்பாடா இருக்கலாம், அவனுக்கு அடுத்த காரியங்களா இருக்கலாம். அப்ப நீங்க கோபப்படலாம். வீட்டுல எதுக்கு அவர் கோபப்படுறாருன்னா, கெட்ட வார்த்தை பேசினா அவருக்கு பிடிக்காது, கோபப்பட. அது நீதி. நீங்க வந்து ஸ்மோக்கிங் எல்லாம் பண்ணிந்தனா அவர் ஒத்துக்க மாட்டாரு. அது நீதி. புரிஞ்சுதுங்களா? கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி போகும்போது தான் கோபம் வரணுங்க. அது பரலோக ராஜ்யத்துடைய ஜீவனத்துக்கு அடுத்த சுபாவம். அது நீங்க சும்மா நான் கோபப்பட்டிருந்தா எப்படி? அது வளர்ச்சிக்கு அடுத்த அடையாளமே இல்லையே. எதுக்கு எல்லாத்துக்குமாவா கோபப்படுறது முன்னாடி அந்த கோபத்தை அடுக்கி வச்சு, இது கோபம் தேவைத்தானா? இந்த கோபம் இப்ப இருக்க ஒரு நல்ல ஒரு அருமையான சூழ்நிலை கெடுத்து போட்டுருமேனு கொஞ்சம் உணர்ந்து அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ற ஒரு மனம் நமக்கு இல்லை. அதனால சின்ன விஷயத்துக்குலாம் கோவப்படுற விசுவாசிங்க பார்த்தீங்கன்னாக்கா, அவர் கோபம் உள்ள ஆள், அவர்கிட்ட கொஞ்சம் தூரமாக தாக்குன்னு சொல்லிட்டு தூரமாக தான் மேய்ப்பாங்க. எனக்கு வளர்ச்சி அடையில இன்னும் அவர் வளர்ச்சி அடைகிற விசுவாசி கிட்டத்தான் விசுவாசிங்க போய் நெருங்குவாங்க. ஆனால் அவர் எடுத்தவன கோவப்படுற ஆள் கிடையாது. எந்த விஷயம் சொன்னாலும் கோவப்படுற ஆள் கிடையாது. கோபம் இச்சையில ஒரு தன்மை. அது அதான் தான் கேட்குற விஷயத்துல சத்தியத்தை ரொம்ப ஆழமாக கவனிக்கணும். நீ தேவனை பற்றி ஏதாச்சும் சொல்றதா இருந்தால் ஜாக்கிரதையா இருக்கணும். அதில் முள்ளுமா பேசணும். கரெக்டாக நான் தேவனை பற்றி பேசுனது கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். அதுக்கடுத்து வந்து கோபப்பட்டு வேதத்தை நீ நிறைவேற்ற முடியாது. வேத வாக்கியத்தை நிறைவேற்றி நீதியை நீ ஸ்தாபிக்க வேண்டும் என்றால் அதற்கு கர்த்தருடைய வார்த்தையின் கீழ்ப்படிதல் தான் வருமே தவிர கோபம் அதற்கு அடையாளம் கிடையாது. கோபம் கீழ்ப்படியாமையை தடை செய்ய வேண்டும். எதற்காக சட்டம் கருத்தில் அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்தினாக்கா, கொலை செய்யக்கூடாது. நீ யாருன்னா கொலை செய்ய போனாக்கா அவங்களை தடை செய்யறதுக்காக தான் சட்டம் உள்ள வருகிறது, தடை செய்வதற்காக. நமக்கு உண்மையான நீதியான கோபம் வர்றது வந்து வார்த்தையை மீறி நடப்பிக்கிற செயல்பாடுகள் வீட்டில் நடந்தால் அது தடை செய்யறதா கோபம் வரணுங்க. வீட்டில் பசங்களுக்கு புரியணும், தப்பு செஞ்சாக்கா வீட்டில் அப்பாவுக்கு பிடிக்காது, அம்மாவுக்கு பிடிக்காது சொல்லிட்டு கோவப்படுறாருன்னு தெரியணும் அவங்களுக்கு. கர்த்தரோட சிட்சை அதுதான். கர்த்தர் பாவத்தில் மகிழ்கிறவர் அல்ல. நீ சோதனையில பாவம் செய்வதில் கர்த்தருக்கு மகிழ்ச்சி இல்லை. அதே போலதான் பெற்றோர்களும் பிள்ளைகள் பாவம் செய்யும் போது அதுல மகிழக்கூடாது. அந்த இடத்துல நீதியின் கோபத்தை நீங்கள் காண்பிக்க வேண்டும். ஆமென். ஆகையால் அன்பானவர்களே, நன்மையான ஈவுகள் பிதாவாகிய தேவன் உங்களுக்கு தருவதற்கு காரணமே தேவனுடைய ராஜ்யத்தின் கிறிஸ்துவுக்கு அடுத்த ஜீவன் இப்போவே உங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியால் அந்த ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளாக பரிபூர்ணம் அடைய வேண்டும், முழு ரட்சிப்பு அடைய வேண்டும், முழு வளர்ச்சி அடைய வேண்டும். அதுக்கு தான் நன்மையான ஈவுகள் கர்த்தர் உங்களுக்கு அருளுகிறார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. முட்களுக்குள் மலர்கின்றதோர் மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல். முட்களுக்குள் மலர்கின்றதோர் மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல். என்னையுமே தம்
தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. திராணிக்கு மேல் சோதித்தீரார் தாங்கிட பலனளிப்பார். திராணிக்கு மேல் சோதித்தீரார் தாங்கிட பலனளிப்பார். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. அத்திமரம் துளிர் விடாமல் ஆஸ்திகள் அழிந்து நஷ்டம் வந்தாலும். அத்திமரம் துளிர் விடாமல் ஆஸ்திகள் அழிந்து நஷ்டம் வந்தாலும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் நித்தமும் மகிழ்ந்திடுவேன். கர்த்தருக்குள் சந்தோஷமாய் நித்தமும் மகிழ்ந்திடுவேன். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. நீதிமானை அனுதினமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தும். நீதிமானை அனுதினமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தும். கர்த்தர் அன்பை விட்டு நீங்கா சுத்தனா நிலைத்திருப்பே. ஹல்லேலூயா. சுத்தனாய் நிலைத்திருப்பேன். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனி